மின்கலம் இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இப்போ நம்ம சர்க்யூட் தியரியில் டிசி பேசிக்ஸ் அண்ட் நெட்வொர்க் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு டிசி அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கான்ஸ்டண்ட்டாகவே ஒரு கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ இருக்குன்னா அதை தான் டிசி அப்படின்னு சொல்லுவோம். டைமுக்கு வேரிங்காக இருந்துச்சுன்னா அதை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசி பேசிக்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் கண்ட்ரோல்டு மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னா டிக்யூ பை டிடி. ஒரு சார்ஜ் ஒரு பர்டிகுலர் இடத்துல இவ்வளோ குறிப்பிட்ட டைமில் போகுது, அதை தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட்டோட யூனிட் நார்மலாக ஆம்பியர் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் கூலூம்ஸ் பர் செகண்ட்னு சொல்லலாம். ஏன்னா சார்ஜ் பர் செகண்ட். அதனால் கரண்ட்டை வேறு மாதிரியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது என்னென்னா NAEV. வின்றது என்னென்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி, ஈன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், ஏன்றது எந்த இடத்துல அது போகுதோ அதோட ஏரியா, கண்டக்டரோட ஏரியா, என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் கியூவை பற்றி பார்க்க போகிறோம். அதோட யூனிட் கூலும். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா கியூ அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இந்த கேபிட்டல் கியூவாகவும் போட்டுக்கலாம். அதோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னென்னா 624 × 10⁻16 எலக்ட்ரான்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலன்னா 1/1.6 × 10⁻19 போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும். ஸோ இப்போ இஎம்எஃப்னு ஒன்று இருக்குது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை ஒரு பர்டிகுலர் கண்டக்டரில் ஃப்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட யூனிட் வோல்ட். இதுவே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு கரண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும்போது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்க பொட்டென்ஷியலோட டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே 12 வோல்ட் இருக்கலாம், அங்கே 8 வோல்ட் இருக்கலாம். 12 - 8 4 வோல்ட் அப்படின்றது தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இஎம்எஃப் அப்படின்றது என்னென்னா கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்கிற ஃபோர்ஸ். அதுவும் வோல்ட்டு தான், இதுவும் வோல்ட்டு தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தான். தென் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அது பேர்லேயே ரெசிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டோட ஃப்ளோவை அப்போஸ் பண்ணும். அதோட யூனிட் ஓம். ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி அந்த இதுவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம்ஸ் லா. அது என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் V = IR, வோல்டேஜ் = IR. அதுதான் ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லா எதுக்கெலாம் அப்ளைட் ஆகாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம்ஸ் லா டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளிகபிள் கிடையாது, செமிகண்டக்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது, வேக்யூம் டியூப்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது, கேஸ் ஃபில் டியூப்ஸ், தென் டெம்பரேச்சர் டிபெண்ட் டிவைசஸ் எதுக்குமே அப்ளிகபிள் கிடையாது, ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைசஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது, நான் லீனியர் எலமெண்ட்ஸ்க்கும் கிடையாது. எதுக்குன்னா லீனியர் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஓம்ஸில் அப்ளிகபிள். ரெசிஸ்டன்ஸ் அதோட லாஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ρL/A அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ரோ அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது என்னென்னா இப்போ ஒரு கியூப் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 ஆப்போசிட் ஃபேஸஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு. இது என்னென்னா ஒரு ஓம் மீட்டர். ஓகே, ஓம் மீட்டர் அதுதான் இதோட யூனிட். ஸோ இந்த ρL/A, எல்ன்றது என்னென்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஸோ R = ρL/A. கண்டக்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரெசிஸ்ட் பண்ணுமோ எலக்ட்ரிக் கரண்ட்டை, அதுக்கு ஆப்போசிட் தான் கண்டக்டன்ஸ். அது அலோவ் பண்ணும். ஸோ G அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது 1/R. ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல். அதோட யூனிட் பார்த்தோன்னா சைமன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஓமை அப்படி திருப்பி போட்டிருக்க மோ. ஓகே,
இதுலேயே வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி ரெசிஸ்டிவிட்டியோ அது மாதிரி கண்டக்டன்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி அதை சிக்மா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதோட யூனிட் சைமன்ஸ் பெர் மீட்டராக இருக்கலாம், மோ பெர் மீட்டர், இல்லைனா ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோன்னா கரண்ட் டென்சிட்டி அப்படின்றது ஜே அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா ஜே இஸ் ஈக்குவல் டு I/A, அதான் கரண்ட் பை ஏரியா. ஸோ ஆல்ரெடி கரண்ட்டோட இது நம்ம வந்து NAEV அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ NAEV டிவைடட் பை A அப்படின்னு போட்டோம்னா NEV அப்படின்றது தான் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, கரண்ட்டோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்றது இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை வந்து நம்ம இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். சிக்மா E, சிக்மான்றது கண்டக்டிவிட்டி, ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. தென் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சரோட வேரி ஆகும். இப்போ ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். அதுதான் வந்து அது ப்ளஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதை ஆல்ஃபா நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா நாட்ன்றது 0 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி சொல்லிக்கலாம். அதோட யூனிட் வந்து பெர் டிகிரி செல்சியஸ். இப்போ ஒரு மெட்டல்ஸ் இல்லை கண்டக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். மெட்டல்ஸ்க்கு அந்த பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இதுவே நான் மெட்டல்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. ஓகேவா? இப்போ அதான் அந்த RT இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆர்னா T டிகிரி செல்சியஸ், சம் T டிகிரி செல்சியஸ், 0 இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா RT இஸ் ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + ஆல்ஃபா நாட் T. ஆல்ஃபா நாட்ன்றது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து இது டீன்றது எந்த டெம்பரேச்சர், அது RTயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். R0ன்றது 0 டிகிரி செல்சியஸில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி கொடுத்தும் கேட்குற சான்சஸ் இருக்குது. அதை வந்து சேம் R இருக்கிற இடத்துல ரோன்றது போட்டுக்கலாம். ஏன்னா வந்து Rரும் ரோவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அடுத்து இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 இல்லாமல் வேறு ஏதோ T1 T2 2 கொடுத்துருக்காங்க, 0வும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா 1 கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா 1ன்றது வந்து என்னென்னா அந்த T1 டெம்பரேச்சரோட கோஎஃபிஷியன்ட். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/1 டிவைடட் பை ஆல்ஃபா நாட் ப்ளஸ் T1. ஸோ ஆல்ஃபா நாட் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு T1 வச்சு நம்ம ஆல்ஃபா 1 கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து இப்போ ஆல்ஃபா 1 இருந்த இடத்துல ஆல்ஃபா 2, ஆல்ஃபா நாட் இருந்த இடத்துல ஆல்ஃபா 1 போட்டு நம்ம வந்து T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து சீரீஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், பட் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் V1 V2 V3 தனித்தனியாக இருக்கும். காமனான சப்ளை வோல்டேஜ் Vன்னு ஒன்று இருக்கும். சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், பட் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் இருக்கும். அடுத்து வந்து இப்போ ஒரு DC சர்க்யூட் சீரீஸில் இருந்துச்சுன்னா சேம் கரண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா R1 + R2 + R3 Rn அப்படி ப்ளஸ் பண்ணிப்போம். இதுவே சப்போஸ் வந்து அதோடைய வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் V1 V2 V3ன்னு இருக்கும். அடுத்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். பட் பவர் வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவலண்ட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/P இஸ் ஈக்குவல் டு 1/P1 + 1/P2 1/Pn வரைக்கும் ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுவே பேரலல் சர்க்யூட்ஸாக இருந்துச்சுன்னா சேம் வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் கரண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை தான் நான் வந்து நம்ம 1/R ஈக்குவலண்ட் என்னென்னா 1/R1 + 1/R2 + 1/R3 1/Rn வரைக்கும். இதுவே வந்து இப்போ கண்டக்டன்ஸ் டேர்ம்ஸில் இது எழுதணும்னா G இஸ் ஈக்குவல் டு G1 + G2 + G3 அப்படின்னு எழுதிக்கலாம். பவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான்.